ஆன்டிஸ் நேம் ஆன்டிஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்? ஆன்டிக்ஸ்மா, ஆன்டிக்ஸ் பழம்பொருட்கள். நீ ஆன்டிஸ்லேயே இருக்காத. உங்களோட பார்ட்னர்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க சொல்லுங்க. சாரி இல்ல நான் அப்போதுலேருந்தே பார்த்துருந்தேன். நீங்கள் ரொம்ப ஓவராக தான் தப்பு தான் சொல்லியிருந்தீங்க. இ ஜங்ஷன் டீம்னு சொல்லுது உங்களுக்கு. நான் இன்டர்வியூ எடுக்க வந்து நீங்கள் தெரியாம அது கட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லாமல் வந்து நீ வந்து கூப்பிட்டு தான் நான் வந்தேன். நீங்க 4 பேருமே மேரிட் தானே? நாங்கள் 3 பேர் மேரிட், இவர் டைவர்ஸ்ட் 2 வாட்டி. ஓகே. அண்ணா இப்போ சொல்லும்போது சொன்னாங்க ஒரு ட்ராபேக் வந்துச்சு, அது வந்து மேரேஜ் ஆச்சு. ஏன் அதில் என்ன நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அது எல்லாம் சொன்னா அவனுக்கு கேள்வி. நாங்கள் 2 பேரும் சொல்லவே இல்லையே. இல்லை சொல்லணும்ல. ஆக்சுவலாக வந்து ட்ராப்புங்கிறது எப்படின்னா, எனக்கு நேட்டிவ் வந்து விருதுநகர். ஓகே. ஸோ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அவங்க பொண்ணுமே வந்து விருதுநகர் தான். எங்களுக்கு வந்து அங்கேயே வந்து ஒரு 6 மாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த செட்டில்மெண்ட் எல்லாமே முடிச்சு நான் அகைன் சென்னைக்கு வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனதுக்கப்புறமும் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த செட் ஆகிற அந்த ஒரு ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டு தான் நான் வந்து வெளியே வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த ஒரு டைம் வந்து இழுத்தது. ஓகே. அதுதானே ஓகே. கல்யாணத்துல எல்லாம் சொல்ல நீங்க பண்றத பார்த்தா உங்களுக்கு டிராப் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாரி. பட் ஆனா ஓகே. நம்ம வந்து இவ்வளோ நேரம் இல்லை உங்களோட மேரேஜ் விஷயத்தை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ஐடியில் பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ நாங்கள் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கம்மி தான் சம்பளம். பட் ஆனால் ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்குது, நடா இது ஒர்க் பண்ணுறோம் அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். எதுவுமே யோசிக்கல, திடீர்னு வேலையை விட்டேன். அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகே. வேலைக்கு போகும்போது ₹1 சம்பளம் வராது கையிலன்னு கூட. அதுக்கப்புறம் நான் அவட சொன்னேன், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அவள் சப்போர்ட் பண்ணான், என் ஒய்ஃபு. அதுதான் ஹைலைட்டு. எல்லா அதிசயமே அங்கே தான். அதுக்கப்புறம் சரி நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போனேன். ஒரு ₹20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு விஜய் டிவி போவோம். நைட்டு ஃபுல்லாக விஜய் டிவி ரிஹர்சல் பண்ணிட்டு காலையில் மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணோம். பயங்கர கடுப்பாக இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே என்னால் நடா பண்ணுறதுன்னு சொல்லி விட்டு அப்போ கடன் வர வாங்கியிருந்தேன். என்ன ஹோப்பில் விட்டனே தெரில. ஒரு டிசம்பர் மாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பரில் நான் வேலையை விட்டேன். ஏதோ ஒரு படம் ஒன்று வந்தது, 60,000 சம்பளம் தரேன்னா அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. அப்படியே பிளாங்காக இருக்கிறேன். அப்படியே சொமேட்டோலாம் ஓட்டியிருக்கேன் நான் 1 வாரம். ஒரு வாரம் தான் ஓட்டினேன், அது மேலே ஓட்ட முடியல என்னால். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுன்னா காசே கிடையாது. அப்புறம் கிருத்திகா தான் ஃபுல்லாக, என் ஒய்ஃப் தான் பார்த்தேன். அவங்க பேர் கிருத்திகா. ஓகே. அப்புறம் அடுத்த 2 வருஷத்தில் நான் வாங்கின கடனை அடைச்சிட்டு இது எல்லாமே வந்து நான் ஒரு வேலைக்கு போயிட்டு பண்ணல. என் பியூர்லி மை காட் அண்ட் என்னோட டேலண்ட் தான் ஃபுல்லாக. நான் இதில் விட்டேன்னா அது எல்லாத்தையுமே என்னோட டேலண்ட் மூலியமாகவே ஜெயிச்சுட்டு இப்போ சம்வாட் காட் இஸ் கிவிங் சம்திங் அப்படின்னு நாங்கள் டீம் அமையது தான் ரொம்ப கஷ்டம். தனியாக பண்ணிட்டு இருந்தேன் நான். தனியாக பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, தனியாக இருக்கிறது டீமாக இருக்கிறது வித்தியாசம் சொல்கிறேன். தனியாக இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மோட்டோலாம் இருக்குது, மாதம் ஒரு 50,000 சம்பாரிச்சா போதும் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. டீமாக இருந்தால் டீமுக்காக நம்ம ஓடணும், அவங்களும் சம்பாதிக்கணும்னு எண்ணம் ஒருத்தர். அதுதான் அந்த டீம் அமையறதுக்கு எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுவும் லாயலான ஒரு டீம், புரியுதா? வருவானுங்க சரின்னு போயிடுவானுங்க பாசிங்கில். அப்படி இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. இப்போ நாங்கள் டீம் இருக்காங்க, ஒரு சில டீமில் சேர்ந்தாலும் அங்கே பாலிடிக்ஸ் இருக்கும், நம்ம ஜெயிச்சா இவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு இருக்கும். இது ஆனால் வந்து காட் கிஃப்ட். ஆமாம். அட்லாஸ்ட் வந்து இங்கே எல்லாருக்குமே ஒரு யூனிக் டேலண்ட் இருக்குது. நான் சொல்கிறது மிமிக்ரி இல்லைன்னா சொல்லலை. நீ வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் லெவலாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் சொல்லவே மாட்டோம், நீ எடிட் பண்ணுறாடான்னா. இவன் எடிட்டர் மட்டும் கிடையாது, இவன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகே. அவன் எல்லாருக்கும் கால் பண்ணி மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணணும். அவன் அதுவும் பண்ணுவான், நான் எடிட்டிங்கும் பண்ணுவேன், நான் கேமரா ஒர்க்கும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். பட் நாங்களே எங்கள் வேலையை பிரித்து அதை சொல்ல மாட்டோம், நீ இதை பண்ண மாட்டேன். அட்லாஸ்ட் அது ஒரு டீமில் வந்து நிற்கும் போது அது ஒரு வெற்றியாக அமையும். ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். இதே மாதிரி ஓடுவோம், பார்ப்போம். இந்த இ ஜங்ஷன் டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் அண்ணா. இப்போ வந்து அப்படியே நம்ம விட போகிறது இல்லை. இது ஒரு சின்ன கேமிங் மாதிரி எடுத்து. ஓகே. கேமிங் எந்த மாதிரினா வந்து சம் வெஜிடபிள்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். ஒயிட்னு சொன்னால் அந்த ஒயிட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மாதிரி சொல்லணும், க்ரீன் சொன்னால் அந்த க்ரீனில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆரல்ஸ். நான் தான் வின்னா போகிறேன். சரி, ஓகே. எப்படியும் இவங்க என்ன ஆக மாட்டாங்க, அண்ணாக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. வேறு எதில் வேணாலும் சொல்லலாம். கைண்ட் ஆஃப் அந்த கலரில் மட்டும் தான் சொல்லணும்.
ஃப்ரூட்ஸ் கூட சொல்லிடலாம். ஃப்ரூட்ஸ் கூட சொல்லலாம் ஆனா அந்த கலர்ல இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு chance. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். ம். அது எப்படி இங்க தானே இருக்கான். பல்லு எப்படி வளர்க்கணும்? பல்லு வளர்க்கணும். அவன் வந்து இப்போ ஒயிட் கலர்ல இருக்கிற வெஜிடபிள் சொல்லுங்க. டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 5 5 சொல்லணும். 5 சொல்லணுமா? 5 வெஜிடபிள். 5 வெஜிடபிள். நான் எப்படி சான்ஸ் இருக்கு? பாஸ். ஆமா ஒருத்தர் பாஸ். ஒன்னு சொல்லணும். பாஸா ஃபெயில் நீ இப்போ. பாஸ் மை தெரியலமா. ஓ ஓகே அவன் படிப்பறிவு இல்ல அவனுக்கு. ஓகே நீங்க முள்ளங்கி. ஓ ஒயிட் ஆனியன். ஓ கார்லிக். கார்லிக். இப்போ இவர் பாஸ் செல்வார் வருங்க. அவுட் இருக்கானே அவன். இல்ல அவுட். ஒயிட் பொட்டேட்டோ இருக்கு. ஒயிட் பொட்டேட்டோ புடிச்சா வரும். ஏய் பொட்டேட்டோ ஒயிட் இருக்கு. எனக்கு புரியல பொட்டேட்டோ எங்க ஒயிட்ல இருக்கு? நான் ஒயிட்ல இருக்கு நான் பொட்டேட்டோ. கிருத்திகா போட்டோ தான் சொன்னேன். எங்க வீட்ல இருக்கு. ஒயிட். ஆஃப் ஒயிட். நான் ஒயிட் சொல்லுச்சு. ஃபுல் ஒயிட். நான் உன்ன போலீஸ் கிட்ட சொல்லுச்சு. இந்த மாதிரி பேசுறேனா கீழ நீ பாருங்க. ஒயிட்ல வெஜிடபிள் தானே? ஒயிட்ல வெஜிடபிள். இருங்க நான் சொல்றேன். ஒயிட் வெஜிடபிள். நீ ஒண்ணா சொன்னியா? ஒயிட் வெஜிடபிள். முட்டைகோஸ். முட்டைகோஸ். முட்டைகோஸ் மேல பச்சையா இருக்கும். இவரு என்ன ஒரு தோல் பிஞ்சு சொல்றாரு? நோ நோ நோ. இருங்க. தோல் பிரிச்சிரும் உன்ன. ஏதா சொன்னியா? வெஜிடபிள்ஸ்னா பாஸா? பாஸ் மூக்கா. முட்டைகோஸ் சொல்லுங்க. அதுதான் நான் வச்சிருந்தேன். சரி. வேற என்ன ஒயிட்ல எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன்? கரெக்ட். இது ரொம்ப டைம் ஓடுது ஜீவா. டைம். ஆஷ் காட். அப்படினா வெல்லம். டர்னிப். வெள்ளை பூசணி. டர்னிப். நீங்க ஏன் பெருசா போறீங்க? டர்னிப் தெரியாது? டர்னிப் இவ்வளவுதான் இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும். கரெக்ட். இந்த பாருங்க. ஆஹா இந்த மாதிரி ஓகே. டர்னிப் பண்றேன். பாட்டில் கார்டு. வாட் a talented person அண்ணா. இல்ல நான் சின்ன வயசுல அது மாத்தி சொல்லி வின் பண்ணுங்க. பாட்டில் கார்டு வெள்ளையா தான்டா இருக்கும். போங்காட்ட ஆடுறீங்களா நீங்க? மைக் கொடுங்க. சரி பிரிஞ்சால். பிரிஞ்சால் எங்க அண்ணா ஒயிட். பிரிஞ்சால் ஒயிட்ல இருக்கும். மூடு. போட்டோ கூகுள்ல இருக்குண்ணா. ஒயிட் கிருத்திகா போட்டு தரணும் சொல்வா. வேற எந்த கலர்ல ஒயிட் டொமேட்டோடா. டொமேட்டோ. அவர் ஒண்ணு சொல்றாரு. கேட்டா அவரே போட்டோ எடுக்கறாரு. டொமேட்டோ பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் கிரீன்ல இருக்கு அண்ணா. ஒயிட்ல இருக்கு. கிரீன். கிடையாது. இவங்க எல்லாம் வேற ஒரு கண்ட்ரி போய் பார்த்திருக்காங்க. முட்டை வெஜிடபிளா? அது சாப்பிடுறேன்னு சொல்லலாம். ஆமா. வெஜிடபிள் ஃப்ரூட். அப்ப கார்லிக் வெஜிடபிளா? ஆமா. அதானே முட்டைடா. முட்டை. அப்பா ஒயிட்னா நிறைய சொல்லு. அப்படியே சாப்பிடுற ஐட்டம் எதுனா? சாப்பிடுற item. மக்ரோன். நான் மக்குவா. மக்ரோன். நீ அவுட். அவ்வளவுதான். வந்துரும். ஏய் இரு அவன் ஒயிட்ல தான் கண்டுபிடிச்சான். கொடுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க சார். கொடுங்க. தயிர். ஐயோப்பா. மில்க். நான் சொல்லவா? காளான். நீ போலாம். ஆனா நீ சிவப்பு கலர்ல இருக்கும். காளான் இல்ல. எப்பற சோப் கலர்ல இருக்கும்? சூப்பர் பஞ்சம் அழிச்சிரானா. காளான் சொன்னா. மறுபடியும் சொல்லு என்ன சொன்ன? காளான். நீ போலாம். ரெடி. காளான் ஏய் போலாம். மில்க். நீங்க பட்டர் சொல்லுங்க அவர் நெய் சொல்லுங்க. ஓகே இது முடிஞ்சிச்சு. இது வேற ஒரு கலர். ஓகேங்களா? இது வேற ஒரு இனி ஒரு மலையாளம். ரெட் கலர். மஞ்சுமல் பாய்ஸ் இன்டர்வியூ போல இருக்கு. நீ பாத்து விழுந்து தூக்குறவனே. நீங்க விழுங்க அப்பதான் எல்லாரும் கத்த முடியும். நாம தப்பிச்சிடலாம். பள்ளத்துல போகும்போது மாட்டிப்பால். அண்ணா கோணு. ஓகே இது ஒரு காமெடி. நீ ஒரு இது கேளு. Red ஏய் நாம color. மலையாளத்துல പറയുന്ന ஒரு கேம் விளையாட கூடாது. വേണം പറഞ്ഞല്ലോ. നീയെ പട്ടി വർക്ക சொல்லு. ഏയ് പറ. മലയാളത്തിലാണ് പറയണം. എനിക്ക് മലയാളം വേണം. നീ கொஞ்சம் கொரா. நீ காமெடி கொஞ்சம் கொரா. நீ പറ. ஓகே இப்போ ரெட் கலர்ல இருக்குற வெஜிடபிள் ஒன்லி. வெஜிடபிள் ஒன்லியோ? தக்காளி. அங்கந்து போடா. அங்கந்து வாடா. കൊണ്ടിടുവേ. എടാ ചേട്ടാ തക്കാളിയാണ്. തക്കാളി யார்? இது சொல்லணும். ஏய் ரெட் கலர் தான் சொல்றா. சிக்கன் ரைஸ் சொல்லிட போறேன். வெஜிடபிள். பீட்ரூட். அது ரெட் தானே? டார்க் ரெட். ஓகே அது மெரூனல்லோ. நீதான்டா. ஆப்பிள். ஆப்பிள் அது வெஜிடபிள் கேட்டாங்க. வெஜிடபிள். வெஜிடபிள். ஒன்லி வெஜிடபிள். ஆப்பிள் வெஜிடபிள் அல்லோ. ஆப்பிள் எங்க வெஜிடபிள்? ரெட் ராடிஷ். ரெட் ராடிஷ். சோப்பு பீன்ஸ். சோப்பு பீன்ஸ். எல்லாத்துலயும் கலரை பூசிக்க. இல்ல இருக்கு. சோப்பு பீன்ஸ் இருக்கு. நீயா? நோ. காய்கறி இருடா. ஓகே. கோயம்பேட்ல கடை வச்சிருக்கோம். கேம் பாஸ்ன்றாரு. பாஸ். பாஸ் சொல்லல.
அண்ணனோட டேலண்ட்டே வேற லெவல் டேலண்ட். ஞானம் நீங்க தான் நோ 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 ஞானம் நோ. அந்த கேப்ல யோசிச்சுட்டு റെഡില് വന്ന് വെജിറ്റബിൾസ് ആണ്. റെഡില് ചേട്ടാ ഞാൻ പറയും ക്യാരറ്റ് അല്ലോ. ക്യാരറ്റ് ഓറഞ്ച് അണ്ണ ഇല്ല ചേട്ടാ ഊട്ടി ടൈമില് വന്ന് രണ്ടായിട്ട് എടോ ഊട്ടി ടൈമില് കുളിരായി റെഡ് ക്യാരറ്റ്. റെഡ് ക്യാരറ്റ് ഇല്ല അണ്ണ. யாரு ചോദിച്ചത്? யோசிச்சத மறக்க வச்சிட்டடா. நான் மறக்கடிக்கும். ஐயோ ரெட்ல யோசிச்சனே. ஏய் இல்லடா ரெட்ல யோசிச்சடா. நீ கேரட் சொன்ன. அஜிதா ரெட் அஜித். ரெட் கேப்சிகம். ரெட் கேப்சிகம். சக்கரவள்ளி கிழங்கு. அது ரெட்டா இருக்கு. ஆமா அது வெளிய ரெட் தான். அது இதுதான். அது பீட்ரூட் மாதிரி கைண்ட் ஆஃப் கலர் தான். மரவள்ளி கிழங்கு. ഗൂഗിളിൽ பார்த்துட்டாருங்க. ഞാൻ പറയാം റെഡ് ചില്ലി. ഇവ കൊഞ്ചം ഒള്ളി. അതെ ഇവർ பார்த்துட்டு அவர் பார்த்துட்டாரு. ഞാൻ തിങ്ക് ചെയ്ത് നീ മൂത്തു. ஓகே நம்மளோட கேம் செக்டா ஃபினிஷ்ட். நீங்க தான் எங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கேக்குறேன். எங்க டீம் கிட்ட போயிட்டு வேற ஏதாவது ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஒயிட் கலர் ஹீரோயின்ஸ் பேர் கேளுங்க. ஒயிட் கலர் ஹீரோயின் நேம்ஸ். ஓகே நான் வந்து இப்போ ஹீரோயின் நேம்லயே யூனிக்கா யாராக்கும் அதாவது யூனிகார்னா குதிரை இருக்கணும். இப்போ வந்து இந்த இது காண்டு வயசு நீ பேசு. தமிழ் நேம் இல்லாம அன்ஷிகா மொத்மனி அந்த மாதிரி நேம்ஸ் மட்டுமே சொல்லுங்க. மனிஷா தமிழ் மத்த அனதர் கண்ட்ரில ஸ்பாட்ல யோசிச்சு அனதர் சாரி இதை எடிட் பண்ணிடுங்க. கேத்ரினா இசபெல்லா மத்த ஸ்டேட்டன்லோ கேத்ரினா இசபெல்லா. ஓ கேத்ரினா. ஓகே நான் வரேன் பரகிட்டுமா. மிருணால் தாக்கூர். ஓகே வேற மாநிலம். கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் தமிழ் பேர். தமிழ் கேரளா. ஆண்ட்ரியா. அப்படியே எடோ மைக்க திருப்பி பிடிச்சறா. மைக் வச்சு விட்டு விட்டுறான் மைக்க. கமர் கட் நான் சொல்றேன். ஓகே ஓகே பரபர. ஷாகிரா. ஷகிலாம்பா. ஓகே சசிகலா. இது சசிகலா எங்க இருந்து ஹீரோயின் ஆனாங்க. மனிஷா கோயராலா. ஓகே மனுஷ கோரிலா கண்ணாது. இது ஒரு பழைய காமெடி. என்னோட ஃபேவரட் அனுஷா சர்மா. ஓகே அனுஷ்கா சர்மா. அனுஷ்கா சார். அனுஷ்கா சார். அவர் ரோஹித் சர்மான்னு போறாங்க. கிரண். 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 என்ன ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றா. லேடிஸ் என்ன ஜோதிகா. ஜோதிகா. ஜோதிகா தமிழ் பேர் இல்ல. நக்மான் வருவார்களா? இல்ல நக்மாவோட தங்கச்சி இருக்கா ஹிரோஷிமா. அது ஜப்பான். நிரோஷா. சாரி நிரோஷா. நிரோஷா தமிழ் இல்லையா? தமிழ் இல்ல. ராதிகாவோட தங்கச்சிடா நிரோஷா. ஜோதிகா தமிழ்டா. ராதா ரவியோட. அதான் ராதியோட தங்கச்சி. ராதா ரவி. சரி சொல்லு நிரோஷா தமிழ்டா. கரீனா. தமிழ். கேட்ரினா கைஃப். அனுஷ்கா. முகமது கைஃப். கரீனா கபூர். ஓகே இந்த கேம் நல்லா இருந்துச்சு. Thank you. ஓகே சனி லியோன். இவ்வளோ நேரம் வெஜிடபிள் சொல்ல வரல, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பழம் வரல, இவங்க தமிழும் வரல. ஐயோ ஆக்ரிக் பண்ண வரலன்னு சொல்ல வந்தீங்களா? காமெடி தான். ஓகே போலாம். சரி ஓகே. வேற ஏதாவது ஆன்டிஸ் நேம் ஏதாவது? ஆன்டிஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ஆன்டிக்ஸ்மா ஆன்டிக்ஸ் பழம்பொருட்கள். நீ ஆன்டிக்ஸ்லயே இருக்காது. ஆன்டிக்ஸ் தானே நான் சொன்னேன். நல்லா சமாளிக்கிறாரு அண்ணா. நல்லா சம்பாதிக்கிறேனா? கிருத்திகா அக்கா பாத்துக்கோங்க. ஏது எடிட்ல போகும் தெரியும் எடிட்டர். இவன் என்ன பண்ணிட்டான் கிருத்திகாவை பத்தி சொல்லி இப்ப நான் என் வைஃப் பத்தி சொல்லனா இன்டர்வியூல இவன் வைஃப் நேம் சொல்லலாம். இது அப்படியே இவன் ஒரு ஒண்டி கட்ட. இவனை பத்தி என்ன பிரச்சனை? ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு. உங்களோட பார்ட்னர்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க சொல்லுங்க. கட் பண்ணி தூக்கிடா. இவங்க இண்டிவிஜுவலா சொல்ல முடியும். நான் பார்ட்னர்ஸ் இந்த இன்டர்வியூ எப்ப இது வருது? நாளைக்கு தானே? அக்காட்ட போட்டு கொடுத்தா
இல்ல இல்ல என் ஒய்ஃப் பேரு நேத்ரா அண்ட் Okay. ஷீ இஸ் கிவிங் 100%. ஒரு நிமிஷம் அசிங்கமா கேட்பான், அவன் கேட்பான், நான் இல்லை. ஒய்ஃப் நேம் நேத்ரா. அவ வந்து எனக்கு ஒரு 100% சப்போர்ட் இல்லாமல் ஒரு 200% சப்போர்ட் கொடுக்குறான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம். ஒரு 16 இயர்ஸாக நம்ம வந்து ஒரு ஜேர்னியில் இருந்தோம். ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் இது வந்து நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்ம லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணும். என் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறா, விச் ஐ எம் கிளாட். சூப்பர் சூப்பர். ஸோ என் ஒய்ஃப் நேம் வந்து செல்வலக்ஷ்மி. Okay. ஸோ அவங்க எப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் 1.5 years வந்து இப்போ குழந்தை இருக்கு. 1.5 years ஆகுது பேபிக்கு வயசு. ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு ஸோ என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கும் வந்து சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போங்க போய் வேலை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இல்லை அது அப்புறமா சொல்கிறேன், அது அப்புறமா சொல்லிக்கலாம், அது இப்போ தேவையில்லை. ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து. ஸோ அவங்க டைமிங்குமே பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து 1 hour தான் அவங்களால பிரேக்கே எடுக்க முடியும் மொத்தத்துக்கே. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு பேபியும் பார்த்துக்கிட்டு வீட்டை ஃபுல்லாக சமாளித்து ஸோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ எனக்கு. ஸோ தேங்க்ஸ் அவங்களுக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, பட் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு எனக்கு இல்லை எங்கள் டீம் வெயிட் பண்ணி இவனால கல்யாணம் ஆகுதானே. ஏன்னா எங்கள் டீம் வச்சு தான் நான் ஈவெண்ட்டே பண்ண போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நடக்காது. எனக்கு வந்து எனக்கு வந்து ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல. அம்பானியோட கல்யாணம் அந்த மாதிரி அவனோட ஆசையை மட்டும் கேளுங்க. எனக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி தான். ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸுக்கு நான் போய் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கான். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, கிராண்டா அவன் கல்யாணத்துல சாப்பிடணும்னு அவனுக்கு எல்லா கல்யாணம் போய் சாப்பிட்ருக்கான். அவன் கல்யாணத்துல அவன் சாப்பிடணும்னு ஆசை. அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் கிராண்டா. ஏன்னா எங்க இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 5 days பண்ணுவாங்க. அந்த 5 daysமே ஒரு கிராண்டா ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம், எல்லாம் மேல இருக்கிறவங்க பண்ணணும், பார்ப்போம். இந்த காமெடியெல்லாம் வந்து விக்கி அண்ணாவே சிரிக்க மாட்டாரு. ஆமா அழிச்சிட்டு இல்லமா, அழுதுட்டு ஐயோ அம்மா அழுதுட்டு இல்லமா. என்ன மாதிரி பொண்ணு வேணும்ப்பா நீங்க எதிர்பார்க்க? பொண்ணா நல்ல போதும். உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நல்லா சப்போர்ட் பண்ற அளவுக்கு கல்யாண மாலை. வீட்டை பார்த்தேன். ஆமா, இந்த ஆசைலாம் இருக்கிற இந்த பையனுக்கு ஒரு 3 லட்சம் தான் சம்பாதிக்கணும். அவனுக்கு இவ்வளோ ஆசை இருக்கணும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லைங்க வரும். அதனால என்ன சொல்லணும்னா, கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, வாழ்க்கை கொடுங்க. ஓகேவா? அதாவது இந்த கொஸ்டின் சென்னை 628 டீம்ல பிரேம்ஜி மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் கல்யாணம் இருக்காங்க. மாறிலாம் இல்ல, பிரேம்ஜி வாய்ஸ் அப்படியே பண்ணுவாங்க. ஃப்ளோ பண்ணிட்டா இத பண்ண மாட்டேமா. ஆமா, வெரி குட், வெரி ஓகே, தேங்க் யூ. என்ன தளபதி டக்குன்னு அரசியலுக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க, ஒரே குபீர்னு சாக்காயிருச்சு. நான் கூட குபீல்னு சிரிப்பு வந்துருச்சோன்னு நினச்சேன். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, ஏண்டா சைலன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வில்லு ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணது. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற யாராக இருந்தாலுமே அரசியலில் வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த பொசிஷனில் போய் தான் நான் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் அடையிறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணுவேன் நண்பா. எனக்கு என்னமோ இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா பண்ணுவப்பா, ஆல் தி பெஸ்ட். ஏண்டா புறம்போக்கு கொஸ்டின் கேட்க சொன்னால் கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன கேட்குறது? சரி, நடிகை வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அது தலை காட்டலாம்ல. பார்த்தீங்களா, அதுலேயும் தலையை தான் கேட்குறீங்க. நடிக்க வர மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் அரசியலில் போய் நடிக்க மாட்டேங்க கண்டிப்பாக. நான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வேன்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா நைனா? யூஸ்வலாக கமல் சார் பேசுறதும் புரியாது, இப்போ நீ பேசுறதும் புரியலையம்மா. அரசியல்வாதியாச்சே, அப்படிதான் இருக்கும். ஸோ நன்றி நண்பா. தேங்க்யூ. முதல் அஜித் வாய்ஸ் பேசும்போது சிரிக்கிறாரு. கலெக்டர் என் வயிறு எரியுதுல. ஏதோ சாப்பிட்டியா? நான் கவுண்டர் பத்தியா? ஏன் ஒரு பஞ்சுன்றது டக்குன்னு வயிறு எரியுதுல. ஏன் ராவா குச்சியா? டக்குன்னு அடி. ஏன் ராவா குச்சி? ஏன் இதான் ராவா குச்சியா? பாருங்க, சத்தியமா சொல்றேங்க, இந்த பொண்ணு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்குங்க. பேர் என்ன? மான்சாவா? நல்லா இருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ், சூப்பரா இருக்கும். எல்லாரும் வந்து தேர்ட் ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும். நம்பர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேர்ட் ஐ தமிழ் எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு ப்ளஸ் இ ஜங்ஷனுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு என்டையர் டீம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம இ டீமோட ஒரு ஹலோ நல்ல ஹலோ மேடம், என்ன இ டீம் கொசு டீம் என்னது? சாரி இல்லை நான் அப்போதுலேருந்தே பார்த்துருந்தேன். நீங்கள் ரொம்ப ஓவராக தான் தப்பு தப்பாக தான் சொல்லியிருந்தீங்க. இ ஜங்ஷன் டீம்னு சொல்கிறது உங்களுக்கு நான் இன்டர்வியூ எடுக்க வந்து நீங்கள் சாரி இல்லை ஏய் வாயமுறேன். என்ன தெரியும் உனக்கு? இ ஜங்ஷன் டீம்னு உங்களுக்கு கிளியராக சொன்னா இல்லையா? கரெக்ட் என்ன அது இ டீம்ன்றீங்க? சரி விடுங்க, என்ன விடுங்க, விடு மச்சான் வந்து. அது வந்து ஒரு பிராண்ட், அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. சரிடா ஓகேடா சொல்றா. இ ஜங்ஷன் டீம் ஐம் சாரி, நான் தெரியாம அது ஒரு என்னங்க ஆங்கறீங்க? அதை கட் பண்ணுறேன். அது அது நீங்க தேவையில்லாம வந்து நீ வந்து கூப்பிட்டு தான் நான் வந்தேன். சரி உட்கார் உட்கார் உட்கார். இவ்வளோ நேரம் நம்ம இ ஜங்ஷன் டீமோட ரொம்ப ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணும். இதே மாதிரி இன்னொரு டீமோட நம்ம சந்திக்கிறோம். until then bye from Manza.